Hello everyone, welcome to Spark Academy. இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கிறது கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள். இது ஒரு previous year question paper 2022 ஆண்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் TNPSC மூலமா நடத்தப்பட்ட எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விகள். இதுல மொத்தம் 100 வினாக்கள் இருக்கு. அந்த வினாக்கள் என்னன்னா அதனுடைய விடைகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ அடுத்தடுத்து நமக்கு தொடர்ந்து போட்டித் தேர்வுகள் வந்த வண்ணமே இருக்க போகுது. இடைநிலை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர், முதுகலை பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு எல்லாமே நடக்க இருக்குது. வட்டார கல்வி அலுவலகத்துக்கான போட்டித் தேர்வும் நடக்க இருக்குது. எல்லாமே அடுத்தடுத்து ஒரு தேர்வு அறிவிப்புகளா வர இருக்குது. அது மட்டும் இல்லாம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸும் அடுத்தடுத்து வர இருக்குது. ஸோ நமக்கு வந்து எந்த தேர்வு நம்ம எழுத போனாலுமே கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வில் நம்ம தேர்ச்சி பெறணும். அதுக்கான ஒரு தயாரிப்பாக தான் இந்த வீடியோ எல்லாமே பதிவிடுறது. முந்தைய ஆண்டு தேர்வு வினாக்களை பார்த்தாலே நமக்கு வந்து 100% கை கொடுக்கும் தேர்வு நேரத்தில். ஸோ அந்த வினாக்கள் எல்லாத்தையுமே நாம் வந்து கவனமாக பார்த்துக்கணும். முதல் கேள்வி, பால் பிளஸ் ஊறும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பால் ஊறும், ஆப்ஷன் பி. பால் ஊறும், இந்த மெய்யும் இந்த உயிரெழுத்தும் சேர்ந்து லூவாயிடும். இது ரெண்டும் சேர்ந்து என்னவாயிடும்? லூ அப்படின்னு ஆயிடும். பால் ஊறும், ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான பதில். அடுத்தது சேர்த்து எழுதுதல். வான் பிளஸ் ஒலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன ஆயிடும்? இந்த இன்னும் இந்த ஓவும் சேர்ந்துடும். சேர்ந்து என்னவா மாறிடும்? நோ. இப்போ முன்னாடி வந்து வா இருக்கு, வானொலி, ஆப்ஷன் பி. கல் பிளஸ் தீது என்பது டேஷ் எனவும் சேரும், கஹ்ரீது என்றும் சேரும், ஆப்ஷன் சி. களம் பிளஸ் ஏரி சேர்த்து எழுதுக, களமேரி, ஆப்ஷன் டி. பெயர் அறியா பிரித்து எழுதுக, பெயர் பிளஸ் அறியா. நம்ம அப்படியே பேசுறதே அப்படியே பிரிச்சு எழுத வேண்டியதான். பெயர் பிளஸ் அறியா, ஆப்ஷன் சி. நீள் உழைப்பு பிரித்து எழுதுக, நீள் பிளஸ் உழைப்பு. இப்போ நடந்தது இல்ல 2026 டெட்டு ஸ்பெஷல் டெட் நடந்தது இல்லையா? அதுல கேட்டிருந்தாங்களா இந்த கொஸ்டின்? கேட்டிருந்தாங்கல்ல. ஆக்சுவலா இதை பாருங்க, 2022 டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட கொஸ்டின் இப்போ கேட்டிருந்திருக்காங்க நம்ம டெட் எக்ஸாம்ல. ஸோ எப்பவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து நமக்கு கை கொடுக்கும். அதை வந்து நம்ம தவறாம என்ன செய்யணும்? ஒரு ரிவிஷன் மாதிரி படிச்சுக்கணும். பிரித்து எழுதுக, பாடான் திணை, பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை. இந்த இலக்கணம் படிக்கும் பொழுதே இதை கொடுத்துருவாங்க கரெக்டா. பாடான் திணையை இப்படிதான் பிரிக்கணும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. அல், அல் அப்படின்னா இரவு. அல் அப்படின்னா என்னது? இரவு. அதுக்கு எதிர்ச்சொல் என்ன? பகல். அடுத்தது எதிர்ச்சொல் தருக. ஐயம், ஐயம் அப்படின்னா சந்தேகம். ஐயம் அப்படின்னா சந்தேகம். அதுக்கு எதிர்ச்சொல் என்ன? சந்தேகமா இருக்கிறதுக்கு எதிர்ச்சொல் தெளிவா இருக்கிறது, ஆப்ஷன் பி, தெளிவு. பொருந்தா சொல்லை கண்டறிக. அகத்திணை அல்லாததை கண்டறிக. இப்ப குறிஞ்சி, முல்லை, மருதம் இது எல்லாமே வந்து அகத்திணை. காஞ்சி திணை அப்படின்றது புறத்திணை. இதான் அகத்திணை அல்லாதது, ஆப்ஷன் பி. தவறான இணையை கண்டறிக. சிலை, வில். அதாவது சிலை அப்படின்ற வார்த்தைக்கு நேரடி பொருள் வந்து வில் தான். அதே மாதிரி புல் அப்படின்ற வார்த்தைக்கு பொருள் பறவை. தேவ் அப்படின்ற வார்த்தைக்கு பொருள் பகைமை. அப்போ இது எல்லாமே சரிதான். சேந்தன அப்படின்ற வார்த்தைக்கு பொருள் வந்து சேர்ந்தன வராது, சிவந்தன அப்படின்றதான் பொருள். ஆனா இவங்க கொடுத்துருக்கிற வார்த்தை வந்து தவறு. ஸோ அப்போ தவறான இணை ஆப்ஷன் டி. அதே மாதிரி பொருந்தாத இணையை கேட்டிருக்கிறாங்க அடுத்த கேள்வியில. கொற்றவை கிணறு, முருகன் சுனைநீர், திருமால் காட்டாறு, இந்திரன் செங்கழுநீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கொற்றவைன்றது பாலை நிலத்து தெய்வம். அங்க கிடைக்கக்கூடிய நீராதாரம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கிணறு தோண்டி அதுல கிடைக்கிற தண்ணியை தான் அவங்க எடுத்துப்பாங்க, பயன்படுத்துவாங்க. அப்போ பாலை நிலத்துக்கான தெய்வமும் அங்க கிடைக்கக்கூடிய நீராதாரமும். அதே மாதிரி முருகன் அப்படின்றது குறிஞ்சி மலைப்பகுதிக்கான தெய்வம், அங்க கிடைக்கக்கூடிய நீராதாரம் இது. திருமால் அப்படின்றவர் காடு, அங்க கிடைக்கக்கூடிய நீராதாரம் இது. இந்திரன் அப்படின்றவர் மருதத்துக்கானவர், ஆனா அங்க கிடைக்கக்கூடிய நீராதாரம் வந்து விவசாய பகுதி தானே, அதுக்கான நீராதாரம் கொடுக்காம செங்கழுநீர் அப்படின்ட்டு மருதம் பகுதியில கிடைக்கக்கூடிய மலரோட பெயரை கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல பொருந்தாத இணை வந்து ஆப்ஷன் டி. மற்றதெல்லாம் வந்து தெய்வங்களும் நீர் ஆதாரங்களும் கொடுத்துருக்கும் பொழுது இங்க வந்து மலரோட பெயரை வந்து கொடுத்துருக்கிறதால மற்ற மூணோட ஒப்பிடும் பொழுது இது பொருந்தாதது. பொருந்தா சொல்லை கண்டறிக. விளம்புதல், செப்புதல், கேட்டல், மொழிதல். விளம்புதல்னாலும் சொல்றது, செப்புதல்னாலும் சொல்றது, மொழிதல்னாலும் சொல்றது. அப்போ இதுல எது வித்தியாசமானதுன்னா கேட்டல். மற்ற மூணும் நாம சொல்றோம், இது மட்டும் நாம கேட்கிறோம். அதுதான் வித்தியாசமானது. பொருந்தா இணை எது அப்படின்னு கேக்குறாங்க. தூறு அப்படின்னா புதரின் அடிப்பகுதி, வெங்கழி அப்படின்னா காய்ந்த கழி, செம்மல் அப்படின்னா வாடிய பூ. இதுல பொருந்தாதது வந்து கொழுந்தாடை அப்படின்னா காய்ந்த கட்டைன்னு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பொருந்தாத இணை. பொருந்தா சொல்லை கண்டறிக.
ஏரி, குளம், ஆறு, குணம்னு இருக்கு. இது எல்லாமே நீர் ஆதாரங்கள். இதுல பொருந்தாதது வந்து குணம். ஆப்ஷன் சி. பொருந்தா சொல்லை கண்டறிக. சூம்பல், சொத்தை, அழுகல், கடலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சூம்பல், சொத்தை, அழுகல் எல்லாமே ஒரு பொருள் வீணா போனதை குறிக்கக்கூடிய தன்மை. இது மூணுமே ஒரே கேட்டகரி தான். இதுல பொருந்தாதது எது? கடலை மட்டும்தான். ஆப்ஷன் சி. வலுவற்ற தொடரை கண்டறி. இப்போ செழியன் வந்தான், ஆண்பால் பெயர், ஆண்பால் வினைமுற்று. இது சரியா இருக்கு. செழியன் வந்தது அப்படின்னு சொல்லக்கூடாது. செழியன் வந்தாள் அப்படின்னு சொல்லக்கூடாது. செழியன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது. செழியன் வந்தான் அப்படின்றதுதான் வலுவற்ற தொடர். மரபு சொல்லை பொருத்தி எழுதுக. இந்த மரபு சொல் அப்படின்றது மிகவும் முக்கியமான பகுதி. இதை பாருங்க, இது இப்பயும் வந்தது. இந்த டெட் எக்ஸாம், ஸ்பெஷல் டெட் எக்ஸாம்ல இது வந்தது. சோறு உண்டு பால் பருகினான் அப்படின்னு வந்துச்சு பார்த்தீங்களா? இது 2022 கேட்டிருக்காங்க பாருங்க. சோறு, முறுக்கு, தண்ணீர், பால். தின், குடி, பருகு, உண். முறுக்கு தின் அப்படின்னு வரும். அதே மாதிரி சோறு உண் அப்படி வரும். அதே மாதிரி தண்ணீர் குடி, பால் பருகு அப்படின்னு வரும். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 4, 1, 2, 3 எங்க இருக்குன்னா ஆப்ஷன் சியில் இருக்கு. இந்த மரபு உபயோகம், மரபு சொற்கள் உபயோகம்லாம் முக்கியமான பகுதி. மரபு பிழை இல்லாத தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து 5 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா, இப்போ கோழி வந்து கூவாது. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க? கோழி கூவும்னு சொல்லியிருக்கிறாங்க. கோழி என்ன செய்யும்? கோழி கொக்கரிக்கும். இங்கே வந்து கூவும் அப்படின்னு கொடுத்துருக்கிறதே தப்பு. அப்போ இதில் மரபு பிழை இருக்கு. சேவல் கொக்கரிக்கும்னு கொடுத்துருக்குறாங்க, அதுவே தவறு. சேவல் கூவும், இதுலேயும் மரபு பிழை இருக்கு. நாய் குரைக்கும், ஆனால் இங்கே நாய் கத்தும்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறு. அப்போ மரபு பிழை இல்லாத தொடர் எது? காகம் கரையும். ஆப்ஷன் டி. இதுதான் வந்து சரியான தொடர். சந்தி பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எங்கள் ஊர் கோயிலில் குதிரை சிற்பங்கள் உள்ளன. அழகிய கலைகளை பற்றி அறிந்தோம். மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன. பாய் என்பது படுக்க பயன்படுவது. விடை தெரியவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சந்தி பிழை அற்ற தொடர் அப்படின்னா சந்தி பிழை இல்லாத தொடர். அதாவது இங்க பாருங்க, மூங்கிலை கொண்டு இங்க இக்கு வந்திருக்கா, பல வகையான கைவினை பொருட்கள் இங்க இப்போ வந்திருக்கா, செய்யப்படுகின்றன இங்க இப்போ வந்திருக்கா, இதெல்லாம் தான் சந்திப்பிழை. இதெல்லாம் சந்திப்பிழை இல்லாம கரெக்டா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு சரியான வாக்கியம். பாய் என்பது படுக்க பயன்படுவது, இங்க இப்போ வரணும். அதே மாதிரி அழகிய கலைகளை பற்றி அறிந்தோம், இங்க வரணும். எங்கள் ஊர் கோயிலில் குதிரை சிற்பங்கள் உள்ளன, இங்க வரணும். ஸோ அதெல்லாம் இங்க இல்லை, கொடுக்காம ஏ பி டி இது மூணுமே தவறா இருக்கு, சந்திப்பிழையுடன் இருக்கு. ஆனா ஆப்ஷன் சி வந்து சந்திப்பிழை இல்லாம கரெக்டா இருக்கு. பிறமொழி சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது கொஸ்டினை வந்து நம்ம நல்லா படிக்கணும். பிறமொழி சொல் அற்ற தொடர். பிறமொழி சொல் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்போ இங்க ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான். அக்கிரமம்ன்றது தமிழ் மொழி கிடையாது. குழந்தைக்கு கண் திருஷ்டி சுற்றி போடு, இதுவும் வந்து தமிழ் மொழி கிடையாது. இதெல்லாம் பிறமொழி சொற்கள் இருக்கு. ஆகாசத்தில் பற்றி பறந்தது, இதெல்லாம் வந்து தமிழ் மொழி கிடையாது. ஸோ இது மூணுமே வந்து பிறமொழி சொல் உள்ள தொடர். அவங்க கேட்கறது பிறமொழி சொல் அற்ற தொடர். ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன் அப்படின்றது சரியான தமிழ் வாக்கியம். இதுல பிறமொழி சொல்லே இல்லை. ஆப்ஷன் டி. சந்தை பிழையற்ற வாக்கியங்களை கூறுக. ஒரே வாக்கியம் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனா பாருங்க, பிளெயினா எதுவுமே இல்லாம இருக்கு. இங்க வந்து இருக்கு, இங்க மட்டும் இருக்கு, இங்க இல்லை. இங்க இருக்கு, இங்க இல்லை. ஆனா இங்க பாருங்க, அந்த காட்சியை பார், இதுலதான் சந்திப்பிழையே இல்லை, கரெக்டா இருக்கு. சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க. ஒரே வாக்கியம்தான், இங்க வந்து யூஸ் பண்ணல, இங்கேயும் யூஸ் பண்ணல, இங்கேயும் யூஸ் பண்ணல. இப்போ அதெல்லாம். ஆனால் அங்கே ஆப்ஷன் பியில் பார்த்தோன்னா மெட்டுக்கு பாட்டு போடு, இங்கே இப்போ இருக்கு, இங்கேயும் இப்போ இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து சந்திப்பிழை இல்லாமல் இருக்கிற தொடர். பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. பிறமொழி சொற்கள் இருக்கக்கூடாது. கொஸ்டினை வந்து நல்லா படிக்கணும். நெகட்டிவா கேட்குறாங்க, நெகட்டிவா கேட்டு பாசிட்டிவ்ல கேட்குறாங்க. பிறமொழி சொற்கள் கலவாத தொடர். இப்போ காலிங் பெல்ன்றது பிறமொழி சொல் வராது.
ஷாப்பிங் வந்துருச்சு, அப்போ இது வராது. மில்க்கு அதுவும் வராது. மாலையில் விளையாடு அப்படின்றது பிறமொழி சொற்களே இல்லாத வாக்கியம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக. பயண படகுகள், கடற்பயணம், கலப்படம், பண்டம். கமாடிட்டி, அடல்ட்ரேஷன், ஃபெரிஸ், ஓயேஜ். கடற்பயணம் அப்படின்றது ஓயேஜ். அதே மாதிரி பயண படகுகள் அப்படின்றது ஃபெரிஸ். கலப்படம் அப்படின்றது அடல்ட்ரேஷன், பண்டம் அப்படின்றது கமாடிட்டி. இப்போ இதுக்கு என்ன வரும் அப்படின்னா 3, 4, 2, 1. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்க ஆன்சர் இதுக்கு. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சவுண்டையும் நாம உச்சரிக்கிறோம், அந்த சவுண்டையும் பார்க்கணும், அதோட மீனிங்கையும் பார்க்கணும். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடை அறிந்து எது சரியா இருக்கோ அதை கண்டுபிடிக்கணும். வெறி கமிழ் கழனியுள் உழுணர் வெள்ளமே. இந்த அடி உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மனம் கமழும் வயலில் உழவர்கள் வெள்ளமாய் நிறைந்திருந்தனர். ஆப்ஷன் ஏ. இதான் அதுக்கு சரியான பொருளை தரக்கூடிய வாக்கியம். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. கூரை, கூரை. இதுல இந்த ரை இருக்கு, இதுல இந்த ரை இருக்கு, வல்லினரை இருக்கு, இதுல இடையினரை இருக்கு. இப்ப இந்த கூரை அப்படின்றது வீட்டின் கூரை, இந்த கூரைன்றது கூரை புடவை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆப்ஷன் பி. மதி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. மதினா அறிவுன்னு சொல்லலாம், ஞானம்னு சொல்லலாம், நிலவுன்னு சொல்லலாம். ஆனா பகலவன் சொல்ல முடியாது. பகலவன் சூரியன். மதினா நிலவு, பகலவன் கிடையாது. இது தவறான பொருள். வேழம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. வேழம்னா யானை, அதாவது வேழம், பிடி, களிறு, பெண் யானை, இது எல்லாமே ஒரே பொருள். சிங்கம் அப்படின்றதான் தவறான பொருள். வேர் சொல்லை தேர்வு செய்க. ஓடினான் அப்படின்ற வார்த்தையோட வேர் சொல் ஓடு. ஆப்ஷன் பி. பாடினான் அதோட வேர் சொல் பாடு. அதே மாதிரி இங்க கேக்குறாங்க சொன்னார், இதோட வேர் சொல் கேக்குறாங்க சொல். ஆப்ஷன் ஏ. வேர் சொல்லின் தொழிற்பெயர் காண்க. கொடு, தொழிற்பெயர் கொடுத்தல். ஆப்ஷன் ஏ. வினைமுற்றுக்குரிய வேர் சொல்லை எழுதுக. வினைமுற்று அவங்க கொடுத்திருக்கிறாங்க, தருகின்றனர் அப்படின்ற வினைமுற்று கொடுத்துட்டாங்க. அதோட வேர் சொல் என்ன? தா. ஆப்ஷன் டி. அகர வரிசையில் எழுதுக. அகர வரிசைனா உயிரெழுத்துக்களா இருந்தா ஆனா அவன வரிசை அவ் வரைக்கும். மெய் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்களா இருந்தா காக்கா வரிசை. அப்படியே அதுலயே இந்த ஆர்டரும் பார்த்துக்கணும். க, கா, கி, கி அந்த ஆர்டரும் பார்த்துக்கணும். இப்படி காஞ்சா, சாஞ்சா, டானா, தானா இந்த ஆர்டரும் என்ன செய்யணும் பார்த்துக்கணும். இப்போ கான் எடுத்துக்கிட்டா அதுல 13 வரும், 12 வரும். ஞான் எடுத்துக்கிட்டா 12 வரும். இதையும் பார்த்துக்கணும், இதையும் பார்த்துக்கணும். இந்த தரப்பட்டுள்ள வார்த்தைகளை இந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றதா அகர வரிசை. இங்க கொடுத்துருக்கிறத பார்த்தா எல்லாமே உயிரெழுத்துக்கள்ல தொடங்குறதா இருக்கு. ரொம்ப எளிமை. இப்போ ஃபர்ஸ்ட் ஆ, ஆவுல வார்த்தைகள் இல்ல. இ, ஈல இல்ல, ஊல இல்ல, ஏல இல்ல, ஐ, ஓ, ஓ. ஆப்ஷன் பி இதான் சரியான அகர வரிசை. அதே மாதிரி இதை பாருங்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆடு, இரக்கம், ஈதல், ஊக்கம், எளிமை. ஆப்ஷன் டி இதான் சரி. இதுலலாம் என்ன மிஸ்டேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எடுத்ததுமே ஊக்கம் வந்துருச்சு. ஆனா இங்க நமக்கு ரெண்டாவது எழுத்தே ஆடுதான். ஆடுதான் வரணும் இங்க ஃபர்ஸ்ட். இது தப்பு. அதே மாதிரி இதுவும் தப்பு. ஆடு, இரக்கம், ஈதல் வரைக்கும் சரியா இருக்கு. அடுத்தது இங்க ஊக்கம் வந்திருக்கணும். அ, ஆ, இ, உ, அப்புறம் தான் ஏ வரும். ஊக்கம் இங்க வந்திருக்கணும். ஆனா இதுவும் தவறு. ஆப்ஷன் டி மட்டும்தான் எப்படி இருக்கு, சரியா இருக்கு. அகர வரிசையில் எழுதுக. கற்றல், காணுதல், கிளி, கீசு, கொம்பு. ஆப்ஷன் ஏ. இப்போ முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, இப்போ கான்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்கிற எல்லா வரிசையும் பார்க்கணும். க, கா, கி, கி, கு, கு, கே, கே, கை, கோ, கோ, கவ். இந்த ஆர்டர்ல வரணும் சொற்கள் எல்லாமே. ஃபர்ஸ்ட் காவல ஆரம்பிக்கிறது கற்றல் வந்துச்சா. அடுத்தது காவல ஆரம்பிக்கிறது காணுதல் வந்துருச்சா. அடுத்தது கி, கிளி. அடுத்தது கீ, கீசு. குக்கூல இல்ல, கெக்கேல இல்ல, கையில இல்ல, கோவுல இருக்கு கொம்பு. இந்த வரிசையிலே தான் சொற்கள் என்ன செய்யணும், வரணும். அடுத்தது பார்த்தோம்னா
உயிரெழுத்துல தொடங்குற சொற்களும் இருக்கு, உயிர்மை எழுத்துல தொடங்குற சொற்களும் இருக்கு. அப்ப எல்லாமே கலந்திருந்தாலுமே முன்னாடி சொன்ன ஆர்டர் தான். முதல்ல உயிரெழுத்துக்களை எடுத்துக்கணும், அடுத்தது உயிர்மை எழுத்துக்களை என்ன செய்யணும், எடுத்துக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துல தொடங்குறது எது? ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, எடுத்ததுமே ஆதான வரும். அலுவலர் ஃபர்ஸ்ட் வந்துச்சா? வேற உயிரெழுத்துக்கள் சொற்கள் இல்லை. ஆனா மாவரிசை சொற்கள் நிறைய இருக்கு. இப்போ மாவரிசைனா மா, மா, மீ, மீ, மு, மூ அப்படியே சொல்லுவோம். கடைசியாக வந்து என்ன வரும்? மோ, மோ, மவுன்னு வரும். அப்போ மக்கள், மாந்தர், மொழி. ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு சரி. இதெல்லாமே சிம்பிள் தான், உயிரெழுத்துக்கள்லேயே கொடுத்துருக்குறாங்க. அன்பு, ஆடு, ஊக்கம், ஏது, அவ்வை. ஆப்ஷன் சி. அடுத்தது பார்த்தோம்னாலும் அகர வரிசை. இங்க பாருங்க, இது வா வரிசையில் கொடுத்துருக்குறாங்க. வ, வா, வி, வி அந்த வரிசை எழுதிக்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? வா எழுத்து தான் வரணும். அடுத்தது வா, அடுத்தது வி, அடுத்தது வி. ஆப்ஷன் பி. வம்பு, வாக்கு, விசை, வீழ்ச்சி. இதில் பார்த்தோன்னா தாவரிசை கொடுத்துருக்குறாங்க. தாவரிசை சொற்கள்லாம் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து த, தா, அதை வந்து நம்ம எழுதிக்கிட்டோம்னா தப்பு இல்லாமல் நம்ம என்ன செய்யலாம்? ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து தா சொற்கள் இல்லை, ஆனால் தாவில் இருக்கு. ஸோ தாண்டுதல் ஃபர்ஸ்ட் வந்துருக்கு. அடுத்தது தித்தி இல்லை, தூ இருக்கு. துன்பம், தூண். அடுத்தது தேன். ஆப்ஷன் சி. சொற்களை முறைப்படுத்தி சொற்றொடராக்குக. மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இது வந்து ஒரு சரியான முறைப்படுத்தப்பட்ட வாக்கியம் கிடையாது. சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் அப்படின்றதா சரியான வாக்கியம். ஆப்ஷன் ஏ. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இப்போ 4 ஆப்ஷனுமே நம்ம வந்து என்ன செய்யணும்? படிச்சு பார்க்கணும். ஏன்னா 5 சொற்களை வந்து கலந்து போட்டு தப்பாக கொடுத்துருக்குறாங்க. அதில் எது சரியாக ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கன்றது நாம கண்டுபிடிக்கணும். புகழ்பெற்ற சான்றோர்கள் உழைத்து உள்ளனர் பிறருக்காக. தவறு. சான்றோர்கள் தனக்காக புகழ் பெற்று உழைத்துள்ளனர். தவறு. உழைத்து புகழ் பெற்று உள்ளனர் சான்றோர்களே. தவறு. பிறருக்காக உழைத்து புகழ் பெற்ற சான்றோர்கள் உள்ளனர். இது வந்து கொஞ்சம் வாக்கிய அமைப்போட முறையான ஒரு தொடரா இருக்குது. ஆப்ஷன் பி. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல் மறைவிடை. ஆப்ஷன் பி. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. தேவநேய பாவாணர் மொழி ஞாயிறு என அழைக்கப்படுகிறார். இதுக்கு சரியான கொஸ்டின் நம்ம கேட்கணும். யார் மொழி ஞாயிறு அப்படி இல்லை, யார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்கலாம் ஒரு கேள்வி. அப்படி இல்லைனா தேவநேய பாவாணர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஆப்ஷன் ஏ வந்து சரியான கேள்வி. தரப்பட்டுள்ள பதிலுக்கு சரியான கேள்வி ஆப்ஷன் ஏ. தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர் அப்படின்ற வாக்கியத்தை கொடுத்துட்டு இதுக்கு கேள்வி கேட்கணும். மனிதர்கள் எப்போது தனித்தனி குழுக்களாக வாழ்ந்தனர் அப்படின்னு கேட்கலாம். தொடக்க காலத்தில் யார் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்தது அப்படின்னு கேட்கலாம். தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தனர் அப்படின்னு கேட்கலாம். இப்போ இந்த 3 கேள்வியில இந்த 3வது கேள்வி தான் ஆப்ஷன் பியில் இருக்கு. இதுதான் சரியான வினா. எங்கு வாழ்ந்தனர்னா அதுக்கான ஆன்சர் அங்கே இல்லை, இது வராது. தனியாக வாழ்ந்தார்களா அப்படின்னா ஆம் அப்படின்னு வரணும், இல்லை அப்படின்னு வரணும். ஆனால் அது எதுவும் அந்த வாக்கியத்தில் இல்லை. அப்போ இதுவும் வராது, இதுவும் வராது. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான தொடரை தேர்ந்தெடு. பணிந்து, பணித்து. இப்போ இது எப்படி வாக்கியம் கொடுத்துருக்காங்கன்னா, இறைவனை பணித்தால் பெற்றோர் பணிந்தனர், அதெல்லாம் தவறு. இதுவும் தவறு, இதுவும் தவறு. ஆப்ஷன் பி இருக்கு பாருங்க, இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என்று பெற்றோர் பணித்தனர். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். மாறு, மாற்றி. மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டார். ஆப்ஷன் ஏ. மாறி வந்தவர் பரிசு பெற்று மாற்றிக்கொண்டார். இது கொஞ்சம் ஒரு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் குழப்பமான வாக்கியமா இருக்கு. வேடம் மாறிக்கொண்டு பரிசை மாற்றினார், அதுவும் வராது. மாறி மாறி வந்தவர் பரிசை மாற்றினார், அதுவும் வராது.
ஆப்ஷன் ஏ. உள்ளங்கை நெல்லிக்கனி போல உவமை கூறும் பொருள் தெளிக. உள்ளங்கை நெல்லிக்கனினா கிறிஸ்டல் கிளியர்னு இங்கிலீஷ்ல படிப்போம்ல, வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது, நல்லா கிளியரா தெரியுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல உவமை உருபு உவமை கூறும் பொருள் தெளிக. நம்ம ஒண்ணு செய்ய போனா அதை விட பெருசா ஒண்ணு கிளம்புது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அது தற்செயல் கிடையாது, பயனற்றது கிடையாது, எதிர்பார்த்தது கிடையாது, எதிர்பாராதது. இது வந்து இங்கிலீஷ் வார்த்தையும் தமிழ் வார்த்தையும் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஏவு ஊர்தி, ஏவுகணை, பதிவிறக்கம், கடல் மைல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. மிசைல், டவுன்லோட், நாட்டிக்கல் மைல், லான்ச் வெஹிக்கிள். இப்போ நாட்டிக்கல் மைல் அப்படின்றது கடல்ல நீளத்தை அளப்பது நாட்டிக்கல் மைல். அதே மாதிரி ஏவு ஊர்தி அப்படின்றது லான்ச் வெஹிக்கிள். ஏவுகணைனா நமக்கு தெரியும் மிசைல், பதிவிறக்கம்னா டவுன்லோட். அப்போ இதுக்கு எப்படி ஆன்சர் வரும்னா 4, 1, 2, 3ன்னு வரும். ஆப்ஷன் சி. சரியான கலை சொற்களை கண்டறிக. கன்சியூமர், ஆண்டர்பிரனர். கன்சியூமர்னா நுகர்வோர், ஆண்டர்பிரனர்னா தொழில் முனைவோர். ஆப்ஷன் பி. விடை வகைகள். நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு தலை வலிக்கும் என்று உரைப்பது உருவது கூறல் விடை. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சைபர் ஸ்பேஸ். சைபர் ஸ்பேஸ் அப்படின்னா இணையவெளி. ஆப்ஷன் பி. சைபர் இருக்கிறதால அது பூஜ்ஜியம் அப்படின்னு எடுத்துக்கூடாது. இணையம் சார்ந்தது எல்லாமே இப்ப சைபர் என்ற வார்த்தைக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இணையவெளி, சைபர் ஸ்பேஸ் அப்படின்னா இணையவெளி. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சாஃப்ட்வேர்னா மென்பொருள். இதெல்லாமே ஒரு காமனாக நமக்கு தெரிஞ்சிருக்கிற வார்த்தைகள் தான். மென்பொருள். சரியான ஊர் பெயரின் மறுவுவை எழுதுக. இந்த மறுவுலேருந்து குறைஞ்சது 5 கொஸ்டின் இல்ல 10 கொஸ்டின் வந்துட்டே இருக்கு டிஎன்பிஎஸ்சில. கண்டிப்பா அட்லீஸ்ட் 2 கொஸ்டின் நம்ம டிஆர்பிலையும் எதிர்பார்க்கலாம். உதகை, உதகமண்டலம் அப்படின்றது சரியான மறு. மற்றதை பார்த்துருவோம். நெல்லை மன்னார்குடின்னு கிடையாது. நெல்லைனா திருநெல்வேலி தான் நெல்லையா மருவி இருக்கும். புதுச்சேரினா புதுவை, கும்பகோணம்னா குடந்தைன்னு வரணும். ஸோ அவங்க கேட்டிருக்கிறது சரியான மரு எது? உதகமண்டலம், உதகை. அதே மாதிரி வானவன் மாதேவி எனும் ஊர் பெயரின் மரு எது அப்படின்னா மானாம்பதி. வானவன் மாதேவி அந்த ஊர் பெயரோட மரு வந்து மானாம்பதி. நிறுத்தற்குறிகள் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரே வாக்கியத்தை 4 ஆப்ஷன்லையும் கொடுத்துட்டு நிறுத்தற்குறிகள் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி வந்து சரியா வரும். எந்த இடத்துல கமா போட்டிருக்காங்க? படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா கமா, பரீட்சையை கூட சுலபமா எழுதி பாஸ் பண்ணிடலாம், வியப்புக்குறி, அப்பாஸ்ட்ரபி. என்றான், தாயத்து விற்கிறவன், ஃபுல் ஸ்டாப். என்றான், அங்க ஒரு கமா வருது பாருங்க. ஸோ ஆப்ஷன் பி. அதே மாதிரி அடுத்த ஆக்டிவிட்டி, வீட்டிற்கு வருபவர்களை கமா, வாங்க வாங்க கமா, உட்காருங்க செமிகலன், அம்மா வந்துடுவாங்க, எல்லாமே வந்து சிங்கிள் அப்பாஸ்ட்ரபில வந்திருக்கு. அதாவது ஒற்றை மேற்கோள் குறி. என்று வரவேற்பால், ஃபுல் ஸ்டாப் வந்திருக்கு. ஆப்ஷன் ஏ. சரியான எழுத்து வழக்கு சொல்லினை தேர்ந்தெடு. பதில் சொல்லுச்சு, பதில் சொன்னியா, பதில் சொல்லிக்கினியா, பதில் சொல். பதில் சொல் அப்படின்றதா எழுத்து வழக்கு. மீதம் எல்லாமே ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பேச்சு வழக்கு. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. சரியானதை தேர்ந்தெடு. மணி நேற்று பள்ளிக்கு வந்தியா, மணி நேற்று பள்ளிக்கு வந்துட்டியா, மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா, மணி நேற்று பள்ளிக்கு வந்துக்கின. இதுல வந்து ஆப்ஷன் சி தான் சரியா இருக்கு. மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா. சரியான ஆண்பால் பெயருடன் பெண்பால் பெயரை பொருத்துக. எருது, களிறு, கலை, கடுவன் அப்படின்னு இருக்கு. பிடி, மந்தி, பசு, பிணை. இதை வந்து தேர்வில் நம்ம என்ன செய்யலாம், எதிர்பார்க்கலாம். இப்ப எருது அப்படின்னா அதுக்கு பெண்பால் பெயர் பசு. அதே மாதிரி களிறு, பிடி. களிறு ஆண் யானை, பிடி பெண் யானை. கலை, பிணை. கடுவன், மந்தி. ஆப்ஷன் சி. ஒரு தொடரில் இருவினைகளை அமைத்து எழுதுக. மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் டேஷ், மயில் தோகையை டேஷ். மயில் தோகையை விரித்தது, பூவின் இதழ்கள் விரிந்தன. ஆப்ஷன் சி.
மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகையை விரித்தது. பொருத்தமான காலம் கண்டறிக. வீட்டிலேயே இருந்தேன் அப்படின்றது எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க, தவறு. நாளை வருவேன் அப்படின்றது இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தவறு. வெற்றி பெற்றேன் அப்படின்றது எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தவறு. விளையாடுகின்றேன் அப்படின்றது நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் சரி. பொருத்தமான காலம் அமைத்தல். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. வாழ்வான் எதிர்காலம் சரியா இருக்கு. வீழ்கிறான் நிகழ்காலம் சரியா இருக்கு. வெல்வாள் எதிர்காலம் சரியா இருக்கு. வருவாள் அப்படின்றது எதிர்காலம், ஆனா இவங்க நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க, இதான் தவறான இணை. வினா எழுத்துக்களை தேர்ந்தெடு. ஏ, யா, ஆ இது மூணு வினா எழுத்துக்கள். கீழ்காணும் விடைக்கு பொருந்தாத வினா சொல்லை தேர்ந்தெடு. பாட்டுக்கு ஒரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார். இதுக்கு பொருந்தாத வினாச்சொல். பாட்டுக்கு ஒரு புலவன் என பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்கலாம். பாரதியார் எப்படி பாராட்டப்பட்டார் அப்படின்னு கேட்கலாம். பாரதியார் எவ்வாறு பாராட்டப்பட்டார் அப்படின்னு கேட்கலாம். பாரதியார் ஏன் பாராட்டப்பட்டார்னு கேட்க முடியாது. இதுதான் பொருந்தாதது. ஆப்ஷன் சி இருக்கு பாருங்க, பொருந்தாத வினாச்சொல். தவறான இணைப்பு சொல் இடம்பெற்றுள்ள வாக்கியத்தை கண்டறிக. இணைப்பு சொல் பத்தி கொடுத்திருக்காங்க. இதுல நோய் தொற்று அதிகரித்து வருகிறது, அதனால் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுகிறது. சரி. எழிலன் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். சரி. கடலோர மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இந்த இணைப்பு சொற்கள் எல்லாம் சரியா இருக்கு. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஆகையால் மரங்கள் தான் நமக்கு மழைக்கு அடிப்படை. இது தவறான இணைப்பு சொல். ஆப்ஷன் ஏ இருக்கு பாருங்க. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முருகன் படித்து முடித்து விட்டான் டேஷ், முகிலன் படிக்கவில்லை. ஒருத்தவங்க படிச்சுட்டாங்க, இன்னொருத்தவங்க படிக்கல. இதை சொல்லும் பொழுதே நமக்கு நடுவில் ஆனா அப்படின்ற வார்த்தை ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், வந்துடும். ஒருத்தவங்க படிச்சு முடிச்சுட்டாங்க, ஆனா இன்னொருத்தவங்க படிக்கல, அப்ப ஆனான்றது வருது பாருங்க. அதே மாதிரி முருகன் படித்து முடித்து விட்டான், ஆனால் முகிலன் படிக்கவில்லை. ஆப்ஷன் ஏ அதான் சரியான இணைப்பு சொல். ஆட்சியாளர். இச்சொல்லின் தொழிற்பெயர் விகுதியை கண்டறிக. இப்போ இந்த ஆட்சியாளர் அப்படின்றது எப்படி பிரிக்கலாம்னா, ஆட்சி பிளஸ் ஆளர் அப்படின்னு பிரிக்கலாம். ஆட்சி அப்படின்றதான் தொழிற்பெயர், ஆளர் அப்படின்றது விகுதி, அதை விட்டுறலாம். இப்போ ஆட்சி அப்படின்றது தொழிற்பெயர், அதை மீண்டும் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஆடு பிளஸ் சி அப்படின்னு பிரிக்கலாம். அப்ப தொழிற்பெயர் விகுதி என்ன நமக்கு, சி. ஆப்ஷன் டி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தொடருக்கு ஏற்றவாறு மாற்றுக. கபிலர் திறமையானவர் என்று குமரனுக்கு தெரியும். பிராக்கெட்ல குமரன் மட்டும்தான் இருக்கு. கபிலர் திறமையானவர் என்று குமரன் தெரியும்னு வராது, குமரனுக்கு தெரியும். ஆப்ஷன் டி. கடை என்பதன் சரியான இருபொருள் காண்க. கடை அப்படின்னா முடிவு, இன்னொரு பொருள் அங்காடி. இருபொருள் தருக. 6. 6னா என்னது, ஒன்று எண்கள்ல 6 இருக்கும், நம்பர் 6. இன்னொன்று 6 ஆற்றங்கரை, 6 ஓடும் இல்லையா, அது. ஆப்ஷன் டி இருக்கு பாருங்க. எண்களில் 6, காவேரி 6. குறில் நெடில் மாற்றம். சரியான பொருள் வேறுபாடு அறிந்து தெரிவு செய்க. இங்க சிலை கொடுத்திருக்கிறாங்க, இங்க சீலை கொடுத்திருக்கிறாங்க. சிலைனா சிற்பம் அப்படின்னு சொல்லலாம், வில் அப்படின்னு சொல்லலாம். சீலை அப்படின்னா துணி அப்படின்னு சொல்லலாம். இங்கதான் துணி வந்திருக்கு, இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் வரும். சிலை அப்படின்னா சிற்பம்னு சொல்லலாம். இங்க நம்பர் 2 இருக்கு பாருங்க, இதுதான் சரியானது. சிலைனா சிற்பம், சீலைனா துணி. இப்போ ஆப்ஷன் பி. பின் வருவனவற்றுள் முறையான தொடர் எது? இது ரிப்பீட்டட் கொஸ்டின், பல முறை கேட்டாங்க. எல்லா தமிழ் தகுதி தேர்வுன்னு இல்லை, ஆசிரியர் தகுதி தேர்வுலையும் கேட்டிருக்கிறாங்க, நிறைய இடத்துல கேட்டிருக்கிறாங்க. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. கூற்று 1 நாட்டை கைப்பற்றல், மஞ்சள் நிறம் கொண்ட மலர், கொடி வகை. கூற்று 2 நிறை மீட்டல், நீலம் கலர்ந்த சிவப்பு மலர், செடி வகை. கூற்று 3 எதிர்த்து போராடுவது, நீல நிற மலர், குறுமர வகை.
கூற்று 4 கோட்டையை கைப்பற்றல், வெண்ணிறம், செடி வகை அப்படின்னு கொடுத்துட்டு எது சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான பதில் கூற்று 3 மட்டும்தான் சரி. எதிர்த்து போராடுவது, நீல நிற மலர், குறுமர வகை. மூதுரை குறித்த கூற்றுகளில் தவறான கூற்றை கண்டறிக. மூதுரை பற்றி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எது தப்பு அப்படின்னு. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா மூதுரை எனும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் அப்படின்றது சரி. இந்நூலின் 31 பாடல்கள் உள்ளன. மூதுரை நூலில் 31 பாடல்கள் உள்ளன. மன்னனை விட கற்றவரே சிறந்தவர் ஆவார். இதெல்லாம் சரியான கருத்துக்கள். கற்றவரை விட மன்னனே சிறந்தவர் அப்படின்றது தவறான கருத்து. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. டெம்பஸ்ட். டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. சரியான இணையை தெரிவு செய்க. புதர், திக்கர், பள்ளத்தாக்கு, ரிட்ஜ், சமவெளி, லோகஸ்ட், மலைமுகடு, ட்ரைப். இதுல சரியான இணைன்னு பார்த்தோம்னா புதர், திக்கர், ஆப்ஷன் ஏ. மலரை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி, வி, ஆப்ஷன் ஏ. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். வள்ளுவர் பெரும்புகழை உடையவர் என்ற தொடர் எவ்வகை பொருளில் வரும்? உடைமை பொருளில் வரும், ஆப்ஷன் ஏ. வள்ளுவர் பெரும்புகழை உடையவர் என்று உடைமை பொருளில் வரும். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. அரிச்சுவடி. அரிச்சுவடினா அரிசி கிடையாது, மண்ணரிப்பு கிடையாது, ஓலைச்சுவடி கிடையாது, அகரவரிசை எழுத்துக்கள் கொண்டது. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. ஆமா எனும் கலை சொல்லின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. ஆமா அப்படின்னா காட்டுப்பசு, ஆப்ஷன் டி. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. வாரணம். வாரணம் அப்படின்னா யானை, ஆப்ஷன் டி. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். ஆழி, கடல். சொற்களின் கூட்டு பெயர்கள். ஆடு, ஆடோட கூட்டு பெயர் ஆட்டு மந்தை, ஆப்ஷன் சி. வன்தொடர் குற்றியலுகரம் எது? நாக்கு, வகுப்பு, ஆப்ஷன் பி. வன்தொடர் குற்றியலுகரம். யாப்பிலக்கணத்தின்படி மூவகை எழுத்துக்கள் யாவை? குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள், ஒற்றெழுத்துக்கள், ஆப்ஷன் சி. பிழை திருத்துக. சரியான எண்ணடையை தெரிவு செய்க. 1 கூட்டல் உயிர், ஓர் உயிர், ஆப்ஷன் பி. சரியான எண்ணடையை தெரிவு செய்க. 2 கூட்டல் எழுத்து, ஈரெழுத்து. சொல் பொருள் பொருத்துக. இந்த பக்கம் அணங்கு, மாகால், மண்ணீர், கயம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் கடல், நீர்நிலை, தெய்வம், பெருங்காற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அணங்கு தெய்வம், மாகால் பெருங்காற்று, மண்ணீர் கடல், கயம் நீர்நிலை. இதுக்கு எப்படி வரும்? 3, 4, 1, 2, ஆப்ஷன் ஏ. சொல் பொருள் பொருத்துக. கொடியனார் இசை, மறுப்பு, மால்வரை, பெரியமலை, கொம்பு, மகளிர், புகழ். இப்போ கொடியனார் அப்படின்னா மகளிர், இசை புகழ், மறுப்பு கொம்பு, மால்வரை பெரியமலை. 3, 4, 2, 1, ஆப்ஷன் டி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. மனிதன் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள், தவறு. செல்கிறான் அப்படிதான் இருக்கணும். அதே மாதிரி இங்க மனிதர்கள்னு இருக்கு, இங்க செல்கிறார்னு இருக்கு, தவறு. மனிதர்கள் செல்கிறார்கள் சரியா இருக்கு, ஆப்ஷன் சி. இங்க பாருங்க, இங்கே மனிதர்கள் செல்கிறார்கள் தான், ஆனா பொருள் தேடுவதற்காக ஒரு ஊர்களுக்குன்னு வருது பாருங்க, தப்பு. ஒரு ஊருக்குன்னு வரணும், அப்படி இல்லைன்னா பல ஊர்களுக்குன்னு வரணும். அந்த வகையில இதுவும் தப்பு. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. அதே மாதிரி 4 ஆப்ஷனையும் படிச்சு பார்க்குறோம். பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளன அப்படின்றது சரி. பல வகையான அப்படின்னு வந்துட்டாலே பொருட்கள்னு வரணும், ஆனா இங்க பொருள் தான் இருக்கு, தவறு. பல வகையான பொருட்கள் உள்ளனன்னு வரணும், ஆனா உள்ளதுன்னு இருக்கு, தவறு. பிரம்புகளால் அப்படின்னு வராது, பிரம்பினால் அப்படின்னு வரும், தவறு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான பதில்.
கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. மழை என்றதும் குழந்தைகளின் நினைவு கூறுவது காகித கப்பல். மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளை இல்லை எனலாம். அந்த அளவிற்கு நம் ஆழ்மனத்தில் கப்பல் இடம் பெற்றுள்ளது. பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்ததன் மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலாம். தமிழர்கள் கப்பல்களை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலேயே மிகவும் பழமையானது தொல்காப்பியம். அந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது. எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடல் பயணம் செய்துள்ளனர் என்பதை அறியலாம். இதுல மழை என்றதும் குழந்தைகளின் நினைவு கூறுவது காகித கப்பல். பழங்காலம் முதல் தமிழர்கள் எந்த கலையில் சிறந்திருந்தனர்? கப்பல் கட்டும் கலை. தமிழர்கள் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கு சான்று இலக்கியங்கள். நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம் கடற்பயணத்தை எதுவாக குறிப்பிடுகிறது? முன்னீர் வழக்கம். இதோட தமிழ் தகுதி தேர்வுக்கான 100 வினாக்கள் முடிவடையுது. நாளை மீண்டும் வேறொரு வினாத்தாளில் நாம சந்திக்கலாம். தேங்க்யூ.